சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது அந்த 2026 எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட பக்கத்திலே வந்துடுச்சு. சில நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் எப்போ எலெக்ஷன் அப்படின்னு அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஓட்டை வந்து கண்டிப்பாக போட போறோம். ஓகேவா? இதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி 4 முனை போட்டிகளாக இருக்கு. அதாவது அதிமுக, திமுக, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் தாவேகா அப்படின்னு சொல்லி 4 கட்சிகள் இருக்கு. இந்த 4 கட்சியுமே வந்து போட்டியிட்டு ஜெயிக்க போறாங்க யாரு அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு கட்சி வந்து விலக போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது எந்த கட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா தாவேகா. இப்போ வந்து தேர்தலேருந்தே விலக போறதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அது எதனால விலக போறாங்க, என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. இந்த 2026 எலெக்ஷன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறான்றதே தெரியல. அதாவது வந்து பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக வந்து ஒன்று அதிமுக ஆட்சிக்கு வருவாங்க, இல்லைன்னு திமுக ஆட்சிக்கு வருவாங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கப்பா, அவ்வளோதான். 2 பேர் வாக்குறுதியை கேட்போம், யார் நல்லது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதா இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து என்னடா நீங்களாம் சொல்றது அப்படின்ற மாதிரி 2 கட்சிகள் வந்து ஒரு மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க இப்போ தான் கம்மு, இன்னொருத்தவங்க வந்து கம்பேக். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வந்து முதல் முறையாக வந்து தேர்தல் வந்து நிற்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 எலெக்ஷன்லாம் அவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 3 எலெக்ஷன் நின்றுட்டு இருக்காங்க. 4வது எலெக்ஷன் இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஏன்னா அவங்க திருச்சியில் போட்ட மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடாக இருந்துச்சு. அதனால வந்து கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்களான்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு வங்கின்றது அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. யாருமே எதிர்பார்க்கல சொல்ல போனால். இதே மாதிரி நேரத்தில் தான் தாவேகா இப்போ தேர்தலை விட்டு விலக போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா திமுக எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் திமுகவும் ஜெயிச்சிட்டாங்க. என்னன்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான். இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாளா வந்து எந்த ஒரு கூட்டணியுமே அமைக்கல. ஆனால் அவங்க ஃபுல் ஹோப்பா வச்சிருந்தது யாரை வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ். ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தாவேகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, குவாரண்டைன்ல இருக்கிற மாதிரி. அதாவது இவங்க வந்து குவாரண்டைன்ல இருக்காங்க. குவாரண்டைன்னா பார்ட்டிஸ் அந்த மாதிரி தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கட்சியுமே அவங்களோட கூட்டணி போறதுக்கு ரெடியாகவே இல்லை. இவங்க வந்து டோட்டலாக காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு பிடிச்சிட்டு நின்றுட்டே இருந்தாங்க. காங்கிரஸ்ன்ட்டு. ஆனால் காங்கிரஸ் வந்து டாடா பாய் பாய் சியோ அப்படின்னு சொல்லி டாடா பாய் பாய் குட் பாய் அப்படின்ற மாதிரி நேரம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎம்கேட்ட போயிட்டாங்க. இந்த டிஎம்கே காங்கிரஸ் இந்த ஒரு கூட்டணி பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த கொஞ்ச நாளாகவே ரொம்ப சிவியராகவே போயிட்டு இருந்துச்சு. எதில் சேர போகிறாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. அது 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. யாரு? திமுக வந்து காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 18 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 40 சீட்டு வேணும் அப்படின்றத அவங்களோட கோட்பாடாக வச்சாங்க. 40 சீட்டு, அப்புறம் ராஜ்யசபா சீட்டு 3 சீட்டு வேணும் அப்படின்றத அவங்க கோட்பாடாக வச்சாங்க. ஆனால் இதை கொடுக்கறதுக்கு டிஎம்கே ரெடியாகவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடந்த தேர்தலில் வந்து அதாவது பீகாரில் நடந்த தேர்தல் வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. உங்களுக்கு பெருசாக ஓட்டு வங்கி இல்லை, அதனால் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி கடுமையாகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே கடுமையான சொற்களாகவும் நிறைய விஷயங்கள் நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. அதனால கூட்டணி விட்டு விலக போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் எடுத்த ஒரு புடிதான் வந்து தாவேகா. அதாவது விஜய் அவர்களை வந்து காட்டி காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 25 சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து தாவேகாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களை வந்து யூஸ் பண்ணி இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 28 சீட்டு வந்து டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்றது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு வரல. விஜய் அவர்களோட ஃபுல் ஹோப்பை என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் எப்படியாவது வந்து காங்கிரஸில் சேர்ந்துருவாரு. அதாவது தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துரும், இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு வெற்றியை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் புஷ்னு போயிடுச்சு எல்லாமே. இதுக்காக தனியாக தாவேக்கால இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 3 புள்ளிகளை வச்சு தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தினாங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தா ப. சிதம்பரநாத்தா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே வந்து டைரெக்டாக பேசினதா ஒரு தகவல் எல்லாமே வந்தது. அதாவது தாவேக்கால இருந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற தகவல் வந்து ரெடியாகவே இருந்தது. ஆனால் நீ எப்படி இது சொல்லலாம்? எதனால் வந்து தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் வந்து நிற்காதுன்னு நீ சொன்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சில நாட்களாகவே வெளியே வர பழக்கமே இல்லை. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் ஒரு வெளியே வரதில்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே உள்ளதாக இருக்கார். இப்போ இந்த மகளிர் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்தார். அதுக்கு முன்னாடி இது கூட்டங்களை மட்டும் தான் வெளியே வராத தவிர மிச்ச நேரத்தில் எங்கேயுமே ஒரு வெளியே வரதே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் வந்து அவர் மாதிரி டைவர்ஸ் கொடுத்தது, அப்புறம் அதனால் அவர் மன உளைச்சலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் எல்லாமே வந்துச்சு. இதில் ப்ளஸ் வந்து அவர் வந்து இப்போது
ரீசெண்டாக காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இறந்தப்போ கூட அதுக்கு வந்து ஒரு தண்ணி அடிச்சுட்டு வந்ததாக வந்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம வந்து வேலூர்லேயே பார்க்குறப்போ அவர் கண்ணெல்லாம் நல்லா வீங்கி போய் நல்லா லைக் அவர் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் முகம் வீங்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சதுனால வந்துச்சு அப்படின்னு சில பல விமர்சனங்கள் எல்லாமே வந்தது. இப்போது அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து சங்கீதா அவர்கள் கொடுத்த கேஸ். அதுக்கப்புறம் எல்லா மக்களுமே வந்து அவர் மேலே எதிராக தான் இருக்காங்க. அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த மக்கள் எல்லாருமே இந்த த்ரிஷா மேட்டர்னால கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை மாதர் சங்கங்கள் எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் அடி பயங்கரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே அவர் வந்து ஒரு பனையூர் பங்களா விட்டு வெளியே வரதே கிடையாது. இதுக்காக தான் 3 பேரை வந்து நியமித்து கண்டிப்பாக காங்கிரஸ் ஏதாவது உள்ளே வச்சிருங்க, எப்படியோ உள்ளே கொண்டு வந்துருங்க சொல்றதுக்கு அதெல்லாம் கவலைப்படாதுங்க, காங்கிரஸோட கை நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பேர் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ அந்த நம்பிக்கை எல்லாமும் பொய்யும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனாலே வந்து மன உளைச்சல்ல ஒரு வெள்ளையும் வரதில்லை. இப்போ தேர்தல் எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு மக்களுக்கான சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் ரசிகர்கள் அதிகமாகவே இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல போய் நீங்கள் பப்ளிக் ரிவ்யூ பார்த்தாலும் சரி, பப்ளிக் பைட்டு பார்த்தாலும் சரி, ஏதாவது பெண்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டால் தாவேக்கா விஜய் விஜில் சின்னம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவரோட பேச்சு எல்லாமே தடுமாற்றமாக இருக்குது. இதனால வந்து அவருக்கு வந்து ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்று பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் இருக்கலாம், இல்லாது அரசியல் பயம், அதாவது பாலிட்டிக்ஸ் ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இப்போ அவர் நடந்த மாற்றங்களால் இப்போ அவர் வெளில வரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தார். இதுக்காகவே நாளைக்கு அதாவது மார்ச் 10ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார். ஆனால் காயின் கரெக்டாக செஸ் பாயிண்ட் எங்கே தெரியுமா வந்துருச்சு, இப்போது அவருக்கு வந்து கரூர் சம்பவத்தினால நாளைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அதிகமாக அரெஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலுமே ஒரு கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ மக்கள் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் கூட்டணி இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு எடுபடும் அப்படின்றது தான். அதாவது இங்கே இருக்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக தேசிய லெவல் கட்சியில் இருக்கிற ஒரு ஆதரவு கண்டிப்பாக வேணும். அதனால தான் இவங்க காங்கிரஸுக்கு கூப்பிட்டாங்க. அவர் காங்கிரஸுக்கு அடித்த பெல்லு வந்து நேராக வந்து பனையூருக்கு வரும்னு பார்த்தா அது தேனாம்பேட்டைக்கு போயிடுச்சு. அதனால் இவர் வந்து பனையூர்லேயே கம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் 2026 டிஎம்கே வந்து பார்த்தீங்க அவங்களோட பாலிடிக்ஸ், அதாவது அலைன்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது கூட்டணியை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற பேரில் கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக என்ன பண்ணுறாங்கன்றதே வெளியே தரல, அதாவது என்டியோட கூட்டணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காலும் வெளியே தரல அப்படின்றப்போ அதிமுக பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மாதிரி சைலண்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணலை. அவங்க பாட்டு அமைதியாகவே இருக்காங்க, மேடையில் போய் பேசுகிறாங்க. அந்த 20 நிமிஷம் விஜய் பேசுகிறப்ப மட்டும் அங்கே இருக்கானுங்க. விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுறாங்க. ஒருவேளை விஜய் பார்க்க போகிறாங்களா, இல்லை என்ன விஷயம், உண்மையிலே கட்சி தொண்டர்கள் தானா அப்படின்ற விஷயம் நமக்கு எதுவுமே தரல. ஆனால் வந்து இந்த 2026 ஒன்று அவர் அந்த அரசியல் தேர்தலேருந்து நிற்காமல் விலகலாம், அப்படி இல்லை அப்படின்னா கரூர் சம்பவத்திலேருந்து அரெஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாளைக்கு கரூருக்கு விஷயமா அவர் வந்து நாளைக்கு சமன் கொடுத்து விசாரணைக்கு போகிறாரு, அங்கே நடக்கிறத வச்சு மாறுவாரா, இல்லை இந்த அரசியல் இதை விட்டு வெளியே போகிறது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் உங்களோட விருப்பம் என்னவோ அதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Super Sarvana Stores,